பூவாசம் புறப்படும் பெண்ணே பூ நான் வரைந்தால் தீ வந்து விரல் சுடும் பெண்ணே நீ தீ வரைந்தால் உயிர் அல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. சுதா ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்களே. அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட், பேச மாட்டார். என்ன இது எது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக பேசுனது என்னடா இது ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுன ஒரு டயலாகோ அல்லது ஒரு சொற்றொடரோ? எங்கடா போறீங்கன்னு நான் வந்து எனக்குள்ள ரொம்ப நாள் அந்த கேள்விட்டே இருந்துச்சு. எங்கே தான் போகிறாங்க? நான் சென்னை வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் சரி 10 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க, சரி ரிட்டர்ன் வராங்க, 6 மணிக்கு கும்பலாம் தான் ஒரு நியாயம். 11 மணி 12 மணி 1 மணி வீட்டுக்குள்ளேயே அடைய மாட்டாங்களா, வெளியவே சுற்றுறாங்களே இந்த மாதிரி. எங்கடா போகிறீங்க? அது வந்து இருந்தது. அந்த வீட்டில் போனோன்னா அது வைரல் ஆகும். பார்த்தா ஓ இப்போ எல்லா மனசுலையும் இந்த கேள்வி இருந்தது போல அப்படின்னு ஒரு. அப்புறம் பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்கன்னு கோபி சொன்னாங்க. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அந்த மாதிரி. அது ரொம்ப உமன் எம்பவர்மெண்ட் டயலாக் மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் ட்வீக் பண்ணி சொல்லுவீங்க, சொல்லுங்க. பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடானாலும் பொழந்துருவேன். இந்த வாய்ஸில் ஒரு லட்சம் ரீல்ஸ் வந்திருக்கும். இந்த அத்தை அப்புறம் வந்து பெரியம்மா சித்தி இப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்க இந்த லாங்குவேஜ் எப்படி பிடிச்சிங்க? இவங்க பேசக்கூடியது எங்கள் அம்மா, எங்கள் அத்தை. எங்கள் அத்தை இருக்காங்க, எங்கள் அப்பாவோட அக்கா, அவங்க தான் அந்த பெரிய அத்தைங்க. அவங்க ஸ்லாங் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து எடுத்து பேசுகிறது. அவங்க போகிற போக்கிலே அந்த மாதிரி ஒரு வார்த்தையிலே அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதை வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணதுனால அவங்கள அப்படியே அவங்க அந்த இடத்துல இருந்தால் எப்படி திட்டுவாங்க அப்படின்னு யோசிச்சு பண்ணிடுறது ஃபுல்லாக.